ஸோ அட்டாக்கில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மேன் இன் த மிடில். ஸோ இந்த அட்டாக் அதிகமாக நெட்வொர்க்கில் சர்வரில் நடக்கக்கூடிய ஒரு அட்டாக்காக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக்கர், ஸோ இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்க்குற மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேங்க்கோட சர்வர், அதாவது ஒரு நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது நமக்கும் பேங்க் இடையில் அந்த அட்டாக்கர் ஒரு புது பாத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சில சமயத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் statebank.com. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த .comக்கு பதிலாக ஒரு புது டொமைனை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் மூலயமாவோ இல்லை மெயில் மூலயமாவோ அந்த லிங்க் வரலாம், இல்லை அந்த டொமைனையே ஹேக் பண்ணி கூட உங்களுக்கு ஒரு புது லிங்க்கை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த லிங்க் மூலயமா போகும்போது உங்களுடைய க்ரெடென்ஷியல் எல்லாமே அந்த ஹேக்கரோட நியூ பாத்துக்கு போகும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுவீங்க, நீங்கள் லாகின் பண்ணுறத ஹேக்கர் நோட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டீட்டெயிலை அவங்க பேங்க்கோட ஒரிஜினல் சர்வர் லாகின் பண்ணி உங்கள் பணத்தையோ இல்லை உங்களுடைய க்ரெடென்ஷியலையோ அவங்க எடுத்து மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உள்ள ஒரு அட்டாக் தான் இந்த மேன் இன் த மிடில். ஸோ நமக்கும் பேங்க் இடையில் டைரக்ட் பாத் இருக்கும். அந்த டைரக்ட் பாத் மூலயமா நம்மளை லாகின் பண்ண விடாமல் ஒரு புது பாத்தில் அவங்க ஒரு அட்டாக்கர் அந்த பாட்நெட் கண்ட்ரோலரோ இல்லை ஒரு புது யூஆர்எல்லையோ க்ரியேட் பண்ணி நம்ம கொடுத்து நம்மளுடைய டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது தான் இந்த மேன் இன் த மிடில். ஸோ இந்த மேன் இன் த மிடில் நடக்கும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இதுதான் நடக்கும். ஸோ நம்மளுடைய டீட்டெயிலை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ உடனே அதை ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ உடனே நம்மளுடைய யூசர் லாகின் பண்ணி நம்ம டீட்டெயில் எடுக்கலாம். சில சமயத்தில் அவங்க அப்படியே நம்மளோட டீட்டெயிலை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட பண்ண முடியும். ஸோ உடனே ரெஸ்பாண்ட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்தும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம யூசர்லேருந்து நம்ம அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ அது பேங்க்காகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய வெப்சைட்டாக கூட இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் நம்மளுடைய க்ரெடென்ஷியலை அவங்க எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த அட்டாக் நடக்கும். ஸோ அதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும், முதல்ல யூசர் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க் வெப்சைட்டோ இல்லை பர்டிகுலர் ஒய்ஃபையோ, ஸோ இதை கூட நம்ம பண்ண முடியும். இதையும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்குன்னு ஒரு தனி டிவைஸ் இருக்குது, ஒரு ஒய்ஃபை டிவைஸ். அந்த ஒய்ஃபை டிவைஸில் ஃபேக்காக ஒரு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் மூலயமா ஒரு பர்டிகுலர் யூசர், ஸோ இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைடர் எலக்ட்ரிக் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை காட்டும். நான் அதே நேமில் வேறு ஒரு ஒய்ஃபையை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் மூலயமா, ஒரு ஹேக்கர் ஹாட்ஸ்பாட் மூலயமா. ஸோ அதில் நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்வேர்டு வேணும். நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு அட்டாக்கராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அதில் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் எப்படி இருக்கும், உங்களுடைய யூசர் லாகினாக இருக்கும். கூகுள் லாகின் மூலயமா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஃபேஸ்புக் லாகின், இன்ஸ்டாகிராம் லாகின், ஸோ இதில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் அதை லாகின் பண்ணுவீங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணும்போது அந்த லாகின் அட்டாக்கரோட சர்வருக்கு போயிடும். ஸோ அதுதான் அந்த ஒய்ஃபை அட்டாக். இல்லையே சேட் ஆப்னால் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், ஸோ அந்த மாதிரி ஆப்பையும் நம்ம இந்த அட்டாக்கிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேக்காக ஒரு மெயிலையோ இல்லை ஃபேக்காக ஒரு வெப்சைட் லிங்க்கையோ நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ண வச்சு அந்த பர்டிகுலர் லாகின்ஸை எடுக்க முடியும். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கண்ட்ரிலாம், நம்ம இந்தியாவில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் சம்மந்தமாக நடக்கிறது ஒரு சில இடங்களில் நடக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்கன்னா அங்கே ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுப்பாங்க. ஸோ இப்போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ½ ஹவருக்கு உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சைன்அப் பண்ணணும். அதை நீங்கள் கூகுள் லாகின் மூலயமா சைன்அப் பண்ணலாம்,
இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலிமா சைன் அப் பண்ணலாம். ஸோ நம்ம அதை ஒரிஜினல் ஒய்ஃபை இருக்கும், அந்த இடத்துல இந்த அட்டாக்கரோட ஒய்ஃபையும் அதே நேமில் இருக்கும். ஸோ நீங்கள் அது செக்யூர்டு ஒய்ஃபை நினச்சிட்டு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. அப்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் அந்த அட்டாக்கரோட சர்வர் இல்லை அவங்களுடைய சிஸ்டமுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படியே அவங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் பண்ண முடியும். நான் அது முடிஞ்சால் அதை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அட்டாக்கர் அந்த டீட்டெயில் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை வச்சு அவங்க ஒரு பேங்க் வெப்சைட்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய அமௌண்ட்டை அதுலேருந்து எடுக்கிறதுக்கோ இல்லை ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு மட்டும் இருந்ததுன்னா அந்த பாஸ்வேர்டை வச்சு வேறு எங்கேயாவது லாகின் பண்ணுறதுக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜிமெயில் லாகினாக இருந்ததுன்னா அந்த ஜிமெயில் லாகினை நம்ம மல்டிபிள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமை லாகின் பண்ணலாம். ஸோ பல அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ட்ரைவுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜிமெயில் தான். ஸோ ட்ரைவுக்குள்ளே ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தோம்னா அதையும் அவங்களால பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே இந்த மேன் இன் த மிடில் அட்டாக் மூலயமா அந்த அட்டாக்கருக்கு நம்மளுடைய ஃபுல் கண்ட்ரோலும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், நம்ம சேஃபாக இல்லைன்னா. ஸோ மூணாவது அட்டாக் பாஸ்வேர்டு அட்டாக். ஸோ இந்த பாஸ்வேர்டு அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த அட்டாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ சேஃபாக இருக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு சில பேர் பாஸ்வேர்டை அவருடைய மொபைல் நம்பர் வச்சுருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்தை வச்சுருப்பாங்க, இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களுடைய நேமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான பாஸ்வேர்ட்ஸை வச்சுருந்தோம் அப்படின்னா இது அட்டாக்கருக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடிஞ்ச அந்த பாஸ்வேர்ட்ஸ். ஸோ யார் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அவங்கள பற்றின பர்சனல் டீட்டெயில் தெரிஞ்சால் போதும். அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க நேமு, ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சால் போதும். அதையே நம்ம ட்ரையல் எரர் மெத்தடில் மல்டிபிள் பாஸ்வேர்டை நம்ம இன்புட் கொடுத்து கண்டுபிடிக்க முடியும். காலி லினக்ஸில் ப்ரூட் ஃபோர்ஸ்னே ஒரு தனியாக ஒரு ஹேக்கிங் மெத்தடே இருக்குது. அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தனை அந்த பாஸ்வேர்டோட கேரக்டர் எத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ 5 லெட்டரா இல்லை 10 லெட்டரான்னு தெரிஞ்சால் போதும். நம்ம அதை மட்டும் இன்புட் கொடுத்தா அந்த காலி லினக்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதை நம்ம இன்புட் கொடுத்தோம் செக் பண்ணிக்க முடியும். ஸோ டிசிஷன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பாசிபிள், அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், பாசிபிளாக எதெல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே கொடுத்து ஜஸ்ட் இன்புட் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் நேமு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சுருக்கலாம், இல்லை என்னுடைய நேமோட ஃபுல் கேரக்டரையும் வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த டிசிஷன் அட்டாக் அப்படிங்கிறது. ஸோ கீலாகர் அப்படிங்கிறது தனியாக அதுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேரோ இது நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னாக்கா, கந்தசாமின்னு ஒரு படம் வந்தது, எல்லோரும் பார்த்தீங்களா? இப்போ கந்தசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரேயா ஒரு பாஸ்வேர்ட் போடுவாங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கீஸ்ட்ரோக், அந்த கீபோர்டில் என்னெல்லாம் டைப் பண்ணாங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் மூலயமாவோ இல்லை அதுக்குன்னு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணியிருந்த ஹார்ட்வேர் ஏதாவது கீபோர்டு மேலே கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலயமாவோ அவங்க டைப் பண்ண பாஸ்வேர்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் அந்த கீலாகர் அப்படிங்கிறது. ஸோ ஷோல்டர் சர்ஃபிங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறது. எப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு லாகின் பண்ணுவோம், நமக்கு பின்னாடியிலேருந்து எட்டி பார்க்கலாம். ஸோ பின்னாடிலேருந்து பார்க்குறது, பக்கத்துலேருந்து பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் லாகின்ஸை பப்ளிக் ஏரியாவில் நம்ம லாகின் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸில் போகும்போது ஒரு அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டையோ இல்லை நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையோ லாகின் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அதுதான் ஷோல்டர் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு தெரியாமையே பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க கொஞ்சம் ஏஞ்சி பார்த்தா கூட தெரியும், இல்லை பக்கத்தில் உள்ளவங்க எட்டி பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் இந்த ஷோல்டர் சர்ஃபிங் அப்படின்றது. ஸோ ரெயின்போ டேபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக நீங்கள் 32 பிட்டு
256 பிட்டு என்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஏஇஎஸ் பேஸ்டு என்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ரெயின்போ டேபிள். இதுவும் காலி லினக்ஸில் ஒரு தனி சர்வீஸாகவே இருக்கும். ஸோ அந்த ரெயின்போ டேபிளில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாசிபிள் அந்த பாஸ்வேர்டை என்னெல்லாம் இருக்கலாங்கிறத ஒரு சஜஷனை கொடுத்தா போதும், அதுவே ஒரு பாஸ்வேர்ட் காம்பினேஷனை கொடுத்துரும். ஸோ அது மூலியமாகவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் தான். ஸோ ஒரு ஹேக்கர், ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய படங்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸ் ப்ரடோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஏதோ வரும், பிரீத்தம் ப்ரடோவில் இதை காட்டியிருப்பாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் அவனே சொல்லுவான் இப்படிலாம் இருக்கும். அந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கலாம் பாஸ்வேர்டு, அந்த சின்ன பையனோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கெஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கலாம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 கொடுத்துருக்கலாம், எல்லாம் அவனுக்கு பிடிச்ச ஒரு அனிமல் நேமை கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ் நம்ம இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் மூலயமா அந்த டைரெக்டாக ஒரே அட்டம்ப்டில் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் மல்டிபிள் அட்டம்ப்டில் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ நாலாவதாக இமெயில் அட்டாக். ஸோ இமெயில் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்டிபி சர்வர், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அந்த சர்வர்லேயே நம்ம வந்து அந்த சர்வரை அட்டாக்கர் ஹேக் பண்ணுறது மூலயமா இந்த இமெயில் அட்டாக் நடக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு மெயிலை நம்ம அனுப்புறது மூலியமாவோ இல்லை ஒரு மெயிலை ரிசீவ் பண்ணுறது மூலியமாவோ இந்த அட்டாக்லேருந்து இந்த அட்டாக் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக வரக்கூடிய அட்டாக் எப்படி இருக்குன்னா, நமக்கு இன்பாக்ஸில் வரக்கூடிய மெயில் மூலியமாக தான். ஸோ இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேம் மெயில் வரும். அந்த ஸ்பேம் மெயிலை நம்ம வந்து தெரியாமல் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரீத்தம் ப்ரடோவில் காட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு சைபர் சம்மந்தமான ஒரு படம் தான், சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான ஒரு படம்னால அதில் இதையும் காட்டியிருப்பாங்க. ஒரு லிங்க் ஒன்று, ஒரு மெசேஜ் மூலயமா, ஒரு மெயில் மூலயமா ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் லேப்டாப் பிசியோட ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம், அவங்களுடைய டீட்டெயில் எங்கே இருக்காங்க, ஸோ அந்த பிசி என்ன ஐபியில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, ஸோ அதில் என்னெல்லாம் டீட்டெயில் இருக்குது, மொத்த பிசியுமே அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர அளவு கூட இந்த இமெயில் அட்டாக் இருக்கும். ஓகேவா? ஸோ இமெயில் அட்டாக் மூலம் எதெல்லாம் அவங்க அட்டாக்கர் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டேட்டா, அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஸ்வேர்ட்ஸ், ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வச்சுருந்தோம்னா அதில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கூடவே மால்வேரை ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுடைய பிசியை யூஸ் பண்ண விடாமல் பிளாக் பண்ணலாம். ஸோ நம்ம அதை ஆப்ரேட்டே பண்ண முடியாமல், ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாமல் கூட அதை லாக் பண்ண முடியும். ஸோ ரேன்சம் வேர்னு இருக்குது. ரேன்சம் வேர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா வைரஸ்லேருந்து நீங்கள் வெளில வரலாம், ஸோ வைரஸை ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க. அதுதான் ரேன்சம் வேர். ஸோ அதுவும் இந்த இமெயில் அட்டாக் மூலயமா பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அந்த ட்ரிக்கை நாங்கள் சொல்லுவோம். அதாவது எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன்று அவங்களே ரிமூவ் பண்ணுறது, இன்னொன்று ட்ரிக்கை நம்மள்ட்ட சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாகவும் பண்ணலாம். ஸோ ரிமோட் மூலிமா அவங்க மால்வேரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவங்களே ரிமூவ் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று எப்படி பண்ணணுங்கிற அந்த ப்ரொசீஜரை சொல்லி நம்மளே ஃபிசிக்கலாக ரிமூவ் பண்ணுறதும் இருக்குது. ஸோ 2த்துக்குமே மணி தான் மோட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ நம்மளோடைய லாகினை நமக்கே தெரியாமல் அவங்க லாகின் பண்ணி நம்ம டீட்டெயிலை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாஸ்வேர்டை மாற்ற மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோங்கிறத அவங்க பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெயில், முக்கியமான மெயில், ஒரு கம்பெனியோட மெயிலாக இருந்ததுனாக்கா கம்பெனிக்கு ஏதாவது கொட்டேஷன் ஒன்று கொடுக்குறோம், அந்த கொட்டேஷனில் என்ன அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கம்பெனி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அட்டாக் மூலயமா பண்ணலாம்.
ஸோ முக்கியமாக அந்த பர்டிகுலர் பர்சன் யார் மெயில் அனுப்புவாங்களோ அவங்களோட மெயில் ஹேக் பண்ணி அவங்கள்ட்ட வரக்கூடிய மெயில் ட்ரான்ஸ்ஃபரை வந்து வாட்ச் பண்ணுறது. ஸோ அதுவும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா விபிஎன் யூஸ் பண்ணலாம், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ நம்ம அதுவும் இதில் பார்க்க போகிறோம், சைட் டு சைட் விபிஎன். ஸோ விபிஎனுக்குள்ளே இந்த இமெயில் அட்டாக்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு கம்பெனிக்குன்னு பர்டிகுலராக ஒரு ப்ரைவேட் மெயில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் மெயிலுக்குள்ளே அட்டாக்கர்ஸ் வர முடியாது விபிஎன்னை யூஸ் பண்ணோம்னா. ஸோ இதுதான் அந்த இமெயில் அட்டாக்கில் வரக்கூடிய இமெயில் அட்டாக் மூலிமா இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ அதை மெசேஜ் மூலியமாக கொடுக்கலாம், மெயில் மூலியமாக கொடுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய மொத்த ஆக்சஸும் அவங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் மால்வேர்ஸ், வைரஸ் வந்து அவங்க வைரஸ் டெஃபினேஷனை அதில் எழுதியிருப்பாங்க. ஸ்பூஃபிங், ஸோ ஸ்பூஃபிங்கும் பண்ண முடியும். ஸோ இதையும் நம்ம பார்க்க போகிறோம். டிஹெச்சிபி ஸ்னூஃபிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இமெயில் அட்டாச்மெண்ட் மூலியமாகவும் கொடுக்கலாம். ஸோ இமெயில் அட்டாச்மெண்ட்னா ஒரு ஃபைல் வரும். ஸோ நம்ம இங்கே பாருங்கள் invoice.pdfன்னு இருக்குது. நம்ம இன்வாய்ஸ்ன்னு நினச்சி அதை ஓப்பன் பண்ணுவோம், ஆனால் அதுக்குள்ளே வைரஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதில் உள்ள வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய பிசிலேயோ இல்லை சர்வர்லேயோ எந்த எந்த டிவைஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டிவைஸில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கடைசியாக மால்வேர் அட்டாக். ஸோ மால்வேர் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாலிஷியஸ் சாஃப்ட்வேர், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் ஆன் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோசாஃப்டோட ஓஎஸில், அதாவது ஒரு ஃப்ளைட்டு, ஸோ ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயிலெலாம் கேதர் பண்ணுறதுன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஸோ அவங்க நேவிகேஷன், அதாவது ஃப்ளைட் கண்ட்ரோல் யூனிட் தனியாக இருக்கும் ஒரு நாட்டுக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃப்ளைட் எங்கே இருக்குது, எங்கே போயிட்டுருக்கு, எங்கே வருது, அதை ட்ராக் பண்ணுறதுக்கான அந்த சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய அந்த பிசியை ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேக் பண்ண ப்ளூ ஸ்க்ரீன் தான் வந்துருச்சு, வேறு எதுவுமே வரல, வெறும் ப்ளூ ஸ்க்ரீன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாலிஷியஸ் சாஃப்ட்வேர் அவங்க அனுப்பியிருப்பாங்க. ஸோ மொத்த சர்வருமே கிராஷ் ஆகிடும். ஸோ அந்த பிசி யூஸ் பண்ண முடியாது, அதில் வேறு எந்த ப்ராசஸுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மால்வேர் அட்டாக். ஸோ வரும்போதே அது ஆட்டோ ரன் ஆன்டி வைரஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோ ரன் வைரஸ், நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்தெந்த பிசிலாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ எல்லா பிசிலையும் அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ஸோ ஸ்கேன் பண்ணுறது மூலயமா. ஆனால் சர்வருக்குள்ளே அது போகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு அப்டேட் கொடுத்து தான் அதை கிளியர் பண்ணாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஸோ இந்த மால்வேரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைரஸ். ஸோ வைரஸுக்கும் மற்ற டைப் ஆஃப் மால்வேர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகணும்னா கண்டிப்பாக ஹியூமன் ஆக்ஷன் வேணும். ஸோ நம்ம ஹியூமன் அதை கிளிக் பண்ணணும், தானாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதில் ஒன்று கிளிக் பண்ணணும், இல்லை டவுன்லோட் பண்ணணும், இல்லை அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும். சாஃப்ட்வேராக இருந்ததுன்னா ரன் பண்ணணும். இது மூணில் ஏதாவது ஒன்று நம்ம மேனுவலாக பண்ணால் மட்டும்தான் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வெறும் ஒரு ஃபைல் நமக்கு இமெயில் அட்டாச்மெண்ட் மூலிமா வருதுன்னா அதை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை ஓப்பன் பண்ணாலோ இல்லை அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணாலோ, ஸோ இல்லை அதை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலோ அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னாக்கா, இந்த வைரஸ் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிசியில் உள்ள மொத்த ஃபைல்ஸையும் டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க எழுதியிருக்கிற ப்ரோக்ராமை பொறுத்து. இந்த வைரஸ் நம்ம டேட்டாவை டெலிட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருந்தால் டெலிட் பண்ணிடும். இல்லை அந்த ஃபைல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும், அவங்க யூஸ் பண்ணவே கூடாது, அந்த ஃபைலை ஓப்பனே பண்ணக்கூடாது அந்த பிசியில் உள்ள ஃபைலை அப்படின்னு நினச்சாங்கன்னா கரெக்ட் அதுக்கான வைரஸ் டெஃபினேஷனை அங்கே எழுதியிருப்பாங்க. அடுத்தது டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது. ஸோ டேட்டாவை இங்கேருந்து எடுத்து வேறு யாருக்காவது கொடுக்கறது. இப்போ டிக்டாக்னு ஒரு ஆப் வந்து தெரியுமா?
ஏன் அந்த டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ணாங்க? ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ணி. ஸோ ஒரு சைனீஸ் கம்பெனிங்கிறதுனால இந்தியாவிலேருந்து டேட்டாவை எடுத்து சைனாவுக்கு அனுப்புகிறாங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆப்பே வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வைரஸ், ஸோ நம்ம டிக்டாக் ஆப் ஒரு சோஷியல் மீடியா ஆப்புங்கிறதுனால யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. ஆனால் நம்ம டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதுக்கு அந்த டிக்டாக் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அதை பிளாக் பண்ணி இந்தியாவிலேருந்தே தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மல் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஆப் மாதிரியே இருந்து கூட வைரஸ் அந்த வேலையை பண்ணலாம். ஸோ இது எப்போ கடைசியாக அந்த மாதிரி ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, மெலிசா வைரஸ் அப்படின்னு 1999 ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட இமெயிலுக்கெலாம் இந்த மாதிரி வைரஸ் அனுப்பி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஓகேவா? இப்போலாம் அந்த மாதிரி வைரஸ் இருக்கான்னு இருக்குது. அங்கே கம்பெனியை பொறுத்து யாரை வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிறத பொறுத்து அந்த அட்டாக் நடக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, ஸோ கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணி $200 மில்லியன் வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில். ஓகேவா? ஸோ $200 மில்லியன் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல, அதை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை பண்ணவங்க ஏதோ ஒரு கண்ட்ரியில், ஒரு கொரியாவிலையோ சைனாவிலையோ இல்லை ரஷ்யாவிலையோ இருப்பாங்க. ஸோ அவங்க உடனே அந்த அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வரதுக்கு முன்னாடி நம்ம சேஃபாக அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஸோ ரெண்டாவது மால்வேரில் பார்த்தீங்கன்னா worms. ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். எதுக்காக சொல்கிறோம்? இதுக்கு வந்து எந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனும் தேவையில்லை. ஸோ வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், ரன் பண்ணணும். இந்த வேர்ம்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நெட்வொர்க்குள்ளேயோ இல்லை ஓஎஸ்குள்ளேயோ ஒரு பிசியோட ட்ரைவுக்குள்ளேயோ போயிட்டு டோட்டல் சிஸ்டமையும் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, பேண்ட்வித்து, அதோடைய ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணும், நெட்வொர்க்கை வந்து ஸ்லோ பண்ணும், ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாதனால ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்காது. ஸோ சீக்கிரமாகவே இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ worm அப்படின்னு சொல்லிட்டு 2000 இந்த மாதிரி ஒரு worm-ஐ வந்து க்ரியேட் பண்ணி அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறையா அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி வரும். ஜஸ்ட்டு நெட்வொர்க் மூலிமா உள்ள ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. உங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸே பண்ண முடியாது. நீங்கள் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த வைரஸ் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுடைய பிசியை ஹேக் பண்ணிவிடும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் அதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண அந்த பேஜ் தான் நிற்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதான் இந்த worms அப்படின்றது. ஸோ ட்ரோஜன் ஹார்ஸ். ஸோ ட்ரோஜன் ஹார்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வெளில பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ள அதுக்கான அந்த வைரஸை மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் மூலயமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிராக் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிராக் தான். ஒரிஜினல் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு பிசி வாங்கினோம்னா ஓஎஸ் ஒரிஜினலாக போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கிராக்கு தான் போடுவோம். அந்த கிராக் போடும்போது அதை டெவலப் பண்ண அந்த பர்டிகுலர் டெவலப்பர் அதிலே நமக்கு தெரியாமே அதில் வைரஸை அதிலே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். நமக்கு அது ஒரிஜினல் மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மறைஞ்சிருக்கும். ஸோ எப்போ அது வெளில வரும், எப்போ வந்து நம்மளுடைய டேட்டாவை ஸ்டீல் பண்ணுங்கிறது நமக்கே தெரியாது. தேவைப்படும் போது அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைனில் இருக்கிற வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகாது. ஸோ ப்ளூ வேல்னு ஒரு கேம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ வேல் கேம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து சூசைடுக்கு வந்து சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு
இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ட்ரோஜன் ஹார்ஸும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி இருக்கும். உள்ளே நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் தான் அதனுடைய எஃபெக்ட் வெளில தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிரீத்தம் அண்ட் ப்ராடோவில் ஒன்று காட்டியிருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமாக, அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமாக தான் இருக்கும், நிறைய காட்டியிருப்பாங்க. ஸோ சேம் அந்த ட்ரோஜன் ஹார்ஸு அந்த மாதிரி தான். நமக்கே தெரியாமல் நம்மளுடைய பேக்டோர் மூலயமா நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அந்த சாஃப்ட்வேரே நமக்கு வேட்டு வைக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ். இது எப்போ கடைசியாக பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007 சிஎஸ் ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த ட்ரோஜன் ஹார்ஸை கடைசியாக அனுப்பியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பேங்க்கில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்டீல் பண்ணுறதுக்காகவே இந்த சிஎஸ் ட்ரோஜன் ஹார்ஸை அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்போ நிறைய பேரோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்லாம் வந்து எடுத்துட்டாங்க இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மூலயமா. ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ். இப்போ நம்ம மாடு ஏபிகேலாம் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுடைய மொபைல்லே பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஏபிகே ஃபைல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ட்ரூ காலரில் கோல்டு வேணும் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போயிட்டு மாடிஃபைடு ஏபிகேன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஏபிகேவெல்லாம் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம சிஸ்டமை ஹேக் பண்ணாது, நம்ம சிஸ்டமை ஸ்லோ பண்ணாது, எதுவுமே பண்ணாது, நமக்கே தெரியாது. ஆனால் நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே அது ஸ்டீல் பண்ணிகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாமே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT இந்த மாதிரி ஏஐ கூட நமக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாவை, நம்மளுடைய கேமராவை அக்சஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலை ஸ்டீல் பண்ணிட்டு தான் இருக்குது. அது ஃப்யூச்சரில் அது தெரிய வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஏற்கனவே நடந்த அட்டாக்ஸ். ஸோ இந்த மால்வேர்லேருந்து எப்படி நம்ம நெட்வொர்க்கையும் நம்மளுடைய டிவைஸையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ நம்மளுடைய விண்டோஸ் 10, 11 பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால். ஸோ அதை சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே மால்வேர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த டிஃபெண்டர் நீங்கள் ஒரு பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் ஒரு கிராக் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அதை டெலிட் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காகவே, கிராக்காக இருந்ததுன்னா. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அதில் வைரஸ் இருக்குது, ஆட்டோரன் வைரஸோ இல்லை வேறு ஏதாவது வைரஸ் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய வைரஸ் வந்ததுன்னா நமக்கு ஒரு காஷன் கொடுக்கும் இன்சர்ட் பண்ண உடனே. இதை நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய K7, அதே மாதிரி அவஸ்ட்டு, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிவைரஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது மால்வேர்லேருந்து ஒரு 90% நம்ம சேஃபாக இருக்க முடியும். 100% சேஃபே கிடையாது. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% செக்யூராக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு மூலையில் அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கலாம். அதே மாதிரி ரெகுலர் சிஸ்டம், இப்போ நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பப்ளிக் சிஸ்டம்லேயோ இல்லை பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடிய பிசிலேயோ நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிசியில் மட்டும் தான் லாகின் பண்ணணும். ஒரு அதர் தேர்ட் பார்ட்டி பிசிலேயோ சிஸ்டம்லேயோ நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்கள் டீட்டெயில், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி நெட்வொர்க் பேச்சஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் பப்ளிக் நெட்வொர்க்காக இருக்கக்கூடாது. இப்போ பப்ளிக்கில் ஒரு ஒய்ஃபை கிடைக்குது அப்படின்னா அந்த ஒய்ஃபையை போயிட்டு ஆசைப்பட்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஓன் நெட்வொர்க்காக இருக்கும்போது சேஃபாக இருக்கும். ஸோ பப்ளிக் நெட்வொர்க்காக இருக்கும்போது சேஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தேவையில்லாத இமெயில் லிங்க்கு, ஸோ அன்ஆத்தரைஸ்டு லிங்க் ஏதாவது வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணாமல் அந்த அட்டாச்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம். அதே மாதிரி ஃபயர்வால், நம்ம நெட்வொர்க்குள்ளே ஃபயர்வாலை அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ எங்கள் கேம்பஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் வச்சுருக்கோம். ஸோ அதில் தேர்ட் பார்ட்டி வெளியிலேருந்து ஒரு ஹேக்கரோ இல்லை வெளியிலேருந்து ஒரு வைரஸோ உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நம்மளாக பென்ட்ரைவ் மூலயமா கொடுத்தா மட்டும்தான் உண்டே தவிர ரிமோட் மூலயமா யாரும் உள்ளே வர முடியாது. ஸோ அதுக்கு ஃபயர்வால் யூஸ் பண்ணிக்கலாம். IDS, IPS, ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய
சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஃபயர்வால்ஸ் தான். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது மால்வேர்லேருந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். ஸோ மால்வேருக்கான சோர்சஸ், எப்படிலாம் மால்வேர் நம்மளுடைய நெட்வொர்க்குள்ளேயோ நம்ம பிசிக்குள்ளேயோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிமூவபிள் மீடியா, அதாவது பென்ட்ரைவ், சிடி. இப்போ சிடிலாம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பென்ட்ரைவ் தான். ஸோ பென்ட்ரைவ் மூலியமாக வரலாம். ரெண்டாவது டாக்குமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் மூலயமா அது வந்து ஆன்லைனில் வரலாம், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு மால்வேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட்லேயும் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் மூலயமா நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேரில் கிராக்கில் மால்வேர்ஸை ஒழிச்சு வச்சுருக்கலாம் தெரியாமல். ஸோ அது மூலயமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது நெட்வொர்க் கனெக்ஷன். நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு அன்செக்யூர்டு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நெட்வொர்க் மூலயமாவும் உங்களுக்கு மால்வேர்ஸ், வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இமெயில் அட்டாச்மெண்ட், இது நிறைய நம்ம பார்த்துருக்கிற ஒரு அட்டாக். ஸோ இமெயில் அட்டாச்மெண்ட் மூலிமா ஒரு வேர்டு ஃபைலோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ இமேஜோ, ஸோ அது மூலயமாவும் நம்ம மால்வேரை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மாலிஷியஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டோம், நமக்கே தெரியாமல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. நம்ம அதை கோவப்பட்டு ஓப்பன் பண்ணி டெலிட் பண்ணலான்னு போனால் கூட ஓப்பனே பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணாமல் டெலிட் பண்ணிடணும். ஸோ அப்படி ஒரு வேளை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூலயமாவும் மால்வேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்கும்? சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்லேயும் கிடைக்கும், கவர்மெண்ட்லேயும் கிடைக்கும். அந்த பிரீத்தம் அண்ட் ப்ரடோவில் தனியாக சைபர் செக்யூரிட்டி செல்னே ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த செல்லில் கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும் நீங்கள் அதில் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி ஃபாரன்சிக் கம்ப்யூட்டர் அனலிஸ்ட். ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எவிடன்ஸுக்காக கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபாரன்சிக் கம்ப்யூட்டர் அனலிஸ்ட். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ரோலாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த வேலையை தான் இவங்க பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஸோ அந்த வேலையும் கிடைக்கலாம். பெனட்ரேஷன் டெஸ்டர். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய வெப்சைட் எல்லாமே இந்த பெனட்ரேஷன் டெஸ்டர் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன் வச்சுருப்பாங்க அப்படின்னா, எப்படிலாம் நம்ம வெப்சைட்டை யாராவது பெனட்ரேட் பண்ணி ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இதுக்குன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. யாராவது உங்கள் பர்டிகுலர் வெப்சைட்டை ஹேக் பண்ணி இதில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரிவீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம் அமௌண்ட்டு கொடுத்து அவங்கள வந்து நம்மளுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு அவங்க தான் சஜஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் லூப் ஹோல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பெனட்ரேஷன் டெஸ்டர் அதை தான் பண்ணுவாங்க. ஏதாவது பெனட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. வேலையே அவங்களுக்கு அதுதான். இப்போ AWS மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் டெஸ்டர் பல பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய டீட்டெயில் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி போகலாம். அடுத்தது ஐடி செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ இதுவும் கம்பெனிஸில் இப்படி ஒரு ரோல் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் ஐடி செக்யூரிட்டி இன்ஜினியர். செக்யூரிட்டினா நம்ம கேட்டுக்கு வெளில நிற்கிற ஆஃபீஸர் கிடையாது, ஐடி ரிலேட்டட் செக்யூரிட்டிக்கான ஒரு இன்ஜினியர். ஸோ சைபர் அட்டாக், இந்த மாதிரி மால்வேர்ஸ் ஏதாவது அட்டாக் வந்தால் வராமல் எப்படி தடுக்கலாம், ஸோ வந்தால் எப்படி தடுக்கலாம், வரதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம், ஸோ இதெல்லாமே இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட். ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஓவரால் அந்த ஆர்கனைசேஷன், அந்த கம்பெனியோ இல்லை இன்ஸ்டியூஷனுக்கோ ஏதாவது நெட்வொர்க் சம்மந்தமாக ப்ராப்ளம் வருதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபீஸர் தான் இந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்.
அடுத்து செக்யூரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல். ஸோ ஹையர் ஆஃபீஸர் நீங்கள் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்டுக்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவங்க தான் ஓவரால் ஃபயர்வாலை இன்ஸ்டால் பண்ணுறது, அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. ஸோ கம்ப்யூட்டருக்கு நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா எண்டு டிவைசஸ் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது செக்யூரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. ஸோ எங்கள்கிட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க இந்த வேலையை தான் பார்க்குறாங்க. ஓவரால் எல்லா பிசியும் வந்து மானிட்டர் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கூட பார்க்க முடியும் ஃபயர்வாலை கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால. எதில் ஏதாவது பேண்ட் வித் அதிகமாக போது, யாராவது டவுன்லோட் பண்ணுறாங்க, இல்லை யூடியூப் ஏதாவது பார்க்குறாங்க, கேம் விளாட்றாங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அதுக்கான செட்டப் ஃபயர்வாலில் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஐடி செக்யூரிட்டி கன்சல்டன்ட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட சென்சிட்டிவ் டேட்டாவை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபீஸர் தான் இந்த ஐடி செக்யூரிட்டி கன்சல்டன்ட். ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கான டிப்ஸ் என்ன, அதாவது நம்ம சேஃபாக நம்மளுடைய நெட்வொர்க்கையும் நம்ம டிவைஸையும் வச்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செக்யூராக இருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாஃப்ட்வேரை அப் டு டேட் வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா மொபைலில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10-20 சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணவே மாட்டோம், விட்டுருவோம். ஸோ அப்படி அப்டேட் பண்ணாமல் இருந்தால் ஈஸியாக ஹேக்கர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் மூலயமா நம்மளை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஓஎஸ்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய பிசிலேயோ இல்லை மொபைலில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேராக இருந்தாலும் அதுக்கு அப்டேட் வந்தால் அதை அப் டு டேட் வச்சுக்கணும். ரெண்டாவது, தேவையில்லாத இமெயில்ஸை ஓப்பன் பண்ணாமல், அதாவது அன்ஆத்தரைஸ்டு நமக்கு தெரியாத ஒருத்தர்டேருந்து வரக்கூடிய மெயிலை ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம்னா சேஃபாக இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். பாஸ்வேர்டை யாரும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு, ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் மூலமா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்வேர்டை லென்த்தாக இருக்கணும். ஸோ 12 கேரக்டரோ அதுக்கு மேலேயோ இருக்கணும். டேட்டாவை எப்பவும் பேக்கப் எடுத்துக்கணும். இப்போ நான் எனக்கு பிசியில் உள்ள டேட்டாவில் எல்லாத்தையும் 2 ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பிசியில் இருந்ததுன்னா அதை 2-3 காப்பி அப்பப்போ பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ டேட்டாவை யாராவது ஹேக் பண்ணி டெலீட் பண்ணிட்டாங்களோ இல்லை அந்த டேட்டாவை எடுத்துட்டாலோ ஸோ இன்னொரு பேக்கப்புக்கு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி ஃபிஷிங் ஸ்கேம். ஸோ ஃபிஷிங் ஸ்கேம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்மளுடைய டேட்டில் எடுத்துகிட்டு அதுக்காக பணம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் மாட்டாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பாஸ்வேர்டு மேனேஜர். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டை எடுத்து சேவ் பண்ணி வைப்போம். நம்மளுடைய ஒரு கூகுள் பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌசரில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்காமல் அப்பப்போ இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம ஈஸியாக இருக்கணும் என்ன பண்ணுவோம், ப்ரௌசர்லேயே சேவ் பண்ணி வச்சுருவோம். ஸோ google.com டைப் பண்ணி யூசர் நேம் கொடுத்தா போதும், பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாராவது ஒருத்தர் நம்ம பிசியை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா யூசர் நேம் பாஸ்வேர்டையும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு நம்மளே வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், இன்னும் அதிகமாக 3 ஃபேக்டர் 4 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்லாம் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரே பாஸ்வேர்டை திரும்ப ஸோ ஒரு சில பேங்க் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தான் அந்த பாஸ்வேர்டுக்கான வேலிடிட்டி கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வேறு ஒரு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும். ஸோ அப்போது திரும்ப ஒரே பாஸ்வேர்டை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு சேஃபாக இருக்காது. ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்கு ஹேக்கருக்கு நம்மளே வந்து ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சைபர் செக்யூரிட்டியை நீங்கள் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஃபஸ்ட்டு த்ரீட்லேருந்து நம்ம சேஃபாக இருக்கலாம். எப்படிலாம் வந்து த்ரீட்ஸ் நமக்கு வருமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சேஃபாக இருக்க முடியும். டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். டேட்டா ப்ரைவசியை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா யாரும் நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு சேஃபாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் கம்பெனி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸுக்கான அந்த டீட்டெயில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய டேட்டா இருக்குது, ஒரு கம்பெனியோட டேட்டா இருக்குது அப்படின்னா அதையும் சேஃபாக வச்சுக்க முடியும்.
அதே மாதிரி கஸ்டமர் ட்ரஸ்ட். இப்போ ஏடபிள்யூஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிலாம் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், அது இல்லாமல் ஹாட்ஸ்டார், இவங்க எல்லாருமே ஏடபிள்யூஎஸோட கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம செக்யூராக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் யூசர்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க அவங்களுடைய சர்வீஸை. ஸோ அதுவும் இந்த சைபர் செக்யூரிட்டியோட அட்வான்டேஜ். அடுத்தது ஜாப் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம ஜாப் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சைபர் அட்டாக்லேருந்து பர்டிகுலர் வெப்சைட்டையோ இல்லை கம்பெனியோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த ஆஃபீஸருக்கு நம்ம பே பண்ணணும். அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ், ஸோ ஹார்ட்வேர்ஸ், இதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அடுத்தது காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இது பண்ணிட முடியாது. ஸோ முதல்ல கால்நெக்ஸ் தெரியணும். ஸோ அதில் ஒவ்வொரு அல்காரிதமும் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். அதுக்கான கமாண்ட்ஸ் தெரியணும். ஸோ ஓவரால் ஸ்கில்டு பர்சன் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சைபர் செக்யூரிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம், பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிடைச்சிடாது எதுவுமே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன எதிர்பார்த்தமோ அது கிடைக்கும். அதே மாதிரி யூசர் இன்கன்வீனியன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ 2 ஃபேக்டர்னால் ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறோம், அடுத்தது ஆப்புக்கு ஒரு கோடு வருது, அதை கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ 16 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் போடுறோம்னா 16 ஃபேக்டருக்கும் மல்டிபிள் யூசர் பாஸ்வேர்டு இருக்கும். யூசர் நேம் ஒன்றா தான் இருக்கும், பாஸ்வேர்ட் 16 பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ 16 பாஸ்வேர்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதோ அந்த டிவைஸை மேனேஜ் பண்ணுறதோ கஷ்டம், செக்யூராக இருக்கணும்னு நினச்சோம்னா. ஆனால் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா 16 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ரொம்ப கஷ்டம். அதான் சொல்ல வராங்க. அடுத்தது எக்ஸ்பர்ட் ரொம்ப கம்மி. இப்போ சைபர் செக்யூரிட்டின்னு மற்ற காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியே வந்துருச்சு. இருந்தாலும் அதில் படிக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆகிட மாட்டாங்க. ஜஸ்ட்டு படிப்போம், போயிடுவோம். அதுலேயும் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன், எக்ஸ்பர்ட்டாக ஆகணும். ஸோ எதை கொடுத்தாலும் அதை ஹேக் பண்ணணும், எதை கொடுத்தாலும் அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் ரொம்ப கம்மி. படித்தா மட்டும் எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது, அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப கம்மி. என்னதான் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 90% செக்யூராக வச்சுக்க முடியுமே தவிர 100% செக்யூராக வச்சுக்கவே முடியாது. ஸோ 10% கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அட்டாக்கே இல்லாமல் நம்ம என்விரான்மெண்ட்டை வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டியோட டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ க்ளவுட் செக்யூரிட்டி, க்ளவுடு ஒர்க் பண்ணும்போது அதை பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, என் பாயிண்ட் செக்யூரிட்டி, ஐஓடி செக்யூரிட்டி. ஸோ இதில் நம்ம கவர் பண்ண போகிறது நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க்கில் எப்படி நெட்வொர்க் செக்யூராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய டேட்டா சேஃபாக இருக்கும். ஸோ நெட்வொர்க் மூலயமா தான் 50%க்கு மேலே அட்டாக் எல்லாமே உள்ளே வருது. ஸோ அந்த நெட்வொர்க் சேஃபாக இருந்ததுன்னா சைபர் செக்யூரிட்டி சரியாக இருக்கும். ஸோ நம்ம சைபர் செக்யூரிட்டியை படிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிமாண்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் நம்ம படிக்கும்போது சைபர் செக்யூரிட்டிக்கான அந்த கோர்ஸை படித்தோம் அப்படின்னா டிமாண்ட் நிறையா இருக்குது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே சைபர் செக்யூரிட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இதனால் நம்ம பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக இருந்தோம்னா. ஸோ நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு மீதி அப்புறம் பார்ப்போம்.